ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க. பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி சொல்றது. பாருங்க, இந்த லெந்து நாட்களில் கர்த்தரை நம்ம சிலுவையை அவர் பட்ட பாடுகளை எல்லாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதை நினைச்சு நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம். எவ்வளவு நமக்கு அவர் பட்ட பாடுகள் என்று சொல்லி நினைத்து அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் இந்த நாட்களிலே. அதே வேளையில இங்க ஒரு கருத்து இங்க சொல்லப்படுறது. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு இஷ்டம்னா வரலாம், கஷ்டம்னா வர வேண்டாம். யாரையும் அவர் கட்டாயப்படுத்தவே இல்லை. பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்றி வர விரும்புறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. இயேசு பின்பற்றி போகணும்னு நினைச்சா ஒரு தகுதி இருக்கு. சும்மா கூட்டத்துல நானும் போவேன், என்னைக்கு போவேனும் போவேன், அப்புறம் வேண்டாம்னா உட்கார்ந்துக்கிடுவேன், நினைச்சா போவேன், நினைச்சா போக மாட்டேன், அப்படி இல்லை. அங்க திட்டமாக ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்வியூ வச்சுதானே ஒரு வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா? எல்கேஜி பிள்ளைங்களுக்கு கூட இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அந்த பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு. அப்ப இவ்வளவு மகிமையான காரியத்துக்கு கர்த்தர் ஒரு கண்டிஷனை போடுறது தவறு இல்ல, சரி. பின்பற்றி வர விரும்பினால், நீ என் பிள்ளைய வாழ விரும்பினா நீ என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனவன் என்ன பண்ணுமா, ஒரு சிலுவை, ஆண்டவர் ஒரு சிலுவை கொடுத்திருக்காரு. சிலுவைன்னு சொல்லும் போது பயப்படாதீங்க, அது கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின நன்மையான பாதை. எபேசியர் 2:10 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பு தம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நல்ல கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் அந்த சிலுவை பாதை. சிலுவை பாதை ஏன் சொல்லப்படுதுன்னா, ஒரு தியாகமான ஒரு பாதை அது இல்லையா? இஷ்டப்படி வாழ முடியாது, அப்படி சித்தத்தின்படி வாழ. ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா நான் இஷ்டப்படி ஒரு நேரத்துக்கு நானே போய் எனக்கு இஷ்டமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு இஷ்டமான நேரத்துக்கு வெளியே வர முடியுமா? முடியாது. சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவான் உன்ன. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழது. என்ன தன்னை வெறுக்கணுமா முதல்ல? என்ன தன்னை வெறுத்தாதான் அந்த பாதையில் நடக்க முடியும். யாரோ காட்டுற பாதை நான் விரும்பி தெரிந்து கொண்ட பாதை அல்ல, இது கர்த்தர் காட்டுகிற பாதை. அதுல நான் நடக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு சில நேரம் விருப்பம் இருக்கும், ஒரு சில வேளையில் விருப்பம் இருக்காது. ஆனாலும் நான் என்ன வெறுத்தா தான் அந்த பாதையில போவேன். ஒரு சிலுவை கொடுத்துருக்க, அதையும் எடுத்துக்கிட்டு சிலுவைங்கும் போது அப்படி சித்தம்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எளிதாக புரியும். அநேக காரியங்கள் அதுல உள்ள அடங்கி இருக்கிறது. சிலுவை பயந்துகிட்டே என்னமோ சிலுவையில் அடிச்சிருவாங்க போலன்னு இல்ல, அப்படி இல்லை. அவனுக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ அதுல நடக்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படியே வழியிலே நடக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளா புரிந்து கொள்ளுங்க. தன்னை வெறுத்தாதான் அந்த பாதையில நடக்கும். ஏன் இஷ்டப்படி நானு செஞ்சா அதுல நடக்க முடியாது. நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை, கனியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. பாருங்க, அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை என்னைக்கு தினம் அனுதினம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, வருஷத்துல இந்த லெந்து கால நாள் மாத்திரம் அல்ல,
ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஒரு நாள் நான் போவேன் ஆண்டவர் பின்னால, இன்னொரு நாள் நான் போக மாட்டேன். அனுதினம் பின்பற்றணும். பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னும் 2 இடத்துல இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கணும். ஒவ்வொன்றும் ஒரு கான்டெக்ட்ல இருக்கு. அதை லேசா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண நான் விரும்புறேன். பாருங்க, ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் தான் சொன்னேன், நான் ஒருத்தர் கொண்டல. நீங்க ஹோம்ஒர்க்க உங்களுக்கு எல்லாம் எத்தனை மார்க் போடன்னு தெரியல எனக்கு. அவ்வளவுதான். பைபிளாவது நடுவில் எடுத்து வாசிட்டீங்களா? சரி, இங்க பாருங்க 24 அப்படியே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட சொல்லிடுறேன். முதல்ல, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்லி அந்த கான்டெக்ட்ல அங்க சொல்லப்பட்டு, ஜீவனை ரட்சிக்கிறது என்ன? என் ஜீவனை நான் ரட்சிக்க விரும்புறேன். நானா என் ஜீவனை ரட்சிக்க விரும்புறேன். அங்க சொல்லப்பட்டு அதை இழந்து போகணும். ஜீவனை ரட்சிக்கிறது என்னன்னா, உலகப்புறமா நல்லா வாழணும், நல்ல பகட்டா வாழணும், பகட்டான பெரிய கார்ல நான் போகணும், பகட்டான் நான் உடுத்த நல்லா வாழணும், ஜீவனை ரட்சிக்க, என் நல்ல பேர் கிடைக்கணும், ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லணும். உலகப்புறமா அப்படியான ஒரு முயற்சி ஜீவனை ரட்சிக்க விரும்புறதுன்னா, சிலுவையை எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையை எடுத்துக்கிட்டு நான் அனுதினம் டெய்லி அவர் பின்னாலே போயிட்டு இருந்தா, அப்படி நம்ம நினைக்கிற விதமா வாழ முடியுமா? பகட்டா வாழ முடியுமா? சரி, யோசித்து பாருங்க. கர்த்தருக்கென்று வாழும்போது அநேக வேளையில் நமக்கு நல்ல பெயர் கிடைப்பதே இல்லை இந்த உலகத்துல. இயேசுக்கு நல்ல பேர் கிடைச்சா அவரை தான் மாதிரியா வச்சுக்கணும். வேற யாரை பார்த்தாலும் சோர்ந்து போவீங்க, வேற எதை நினைச்சாலும் சோர்ந்து போயிருவீங்க. இயேசு பாருங்க, மதி மயங்கி அலைறான் அப்படின்னாங்க இல்லையா? இப்படி இருக்கிறதான சூழ்நிலையில இங்க பார்க்கிறோம், ஜீவனை ரட்சிக்க விரும்புறேன். அப்ப சிலுவையை எடுத்துக்கொள்கிறவனுக்கு அது இந்த கான்டெக்ட் என்ன? நான் கர்த்தருக்காக வாழணும், என்ன பிரியப்படுத்த வாழ முடியாது. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு போனா ஆலயத்துக்கு போகணும், இல்ல நான் பிக்னிக் போவேன் அப்படின்னு போனா அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்காது. நீ பிக்னிக் போற பாவம்ல நான் சொல்லல. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆலயத்துல கொண்டு உட்கார வைக்கணும்னு நினைச்சாருன்னா ஆலயத்துக்கு தான் நீங்க போகணும், அவர் காட்டுற பாதையில போ. பாருங்க, இந்த கான்டெக்ட் இங்க இப்படியா இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆதாயப்பட்டினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாங்களா? சரி, 2வது கான்டெக்ட்ல இதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஆனா இதே அதிகாரத்துல பாக்குறோம், அநேகர் பின்பற்றி வரணும்னு நினைச்சாங்க. அப்ப அந்த 57ஆம் வசனம் லூக்கா 9ஆம் அதிகாரத்துல அந்த 57ல இருந்து பாத்தீங்கன்னா, அவரு கும்பல்ல போறாரு. அப்போ ஒரு மனுஷன் வந்து சொல்றான், நீ எங்கே போனாலும் நம்ம பின்பற்றி வருவேன். பாக்குறான், இயேசுவுக்கு ஒரே புகழ் மாலை, அவர் அற்புதங்களை செய்யறாரு, அவர் போற்றுறாங்க, கூட்டம் கூட்டமா அவர் பின்னால் ஜனங்கள் போடுற இடத்துல அவருக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது குறை இருந்திருக்குமா? இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு பகட்டா வாழலாம் நினைச்சிட்டு ஒருத்தங்க, நான் எங்கனாலும் பின்னால வருவேன். அப்ப ஆண்டவர் சொல்லு வான்னு சொன்னாரா? இல்ல, கண்டிஷன் இப்படிதான்ப்பா. மனுஷகுமானுக்கு தலை சாக்கிய இடம், ஆகாயத்து பிறவிக்காது ஒரு கூடு இருக்கு, மனுஷகுமானுக்கு தலை சாக்கிய இடம், நரிக்கு எல்லாம் குழி இருக்கு. அப்புறமா அவன் திரும்ப இல்ல ஆண்டவர் நான் வருவேன்னு சொன்னான். இல்ல, அவனை ஆள் காணும், அப்படியே போயிட்டான். அந்த நேரத்துல இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 59ஆம் வசனத்துல, நீ என்ன பின்பற்றி வா. அவனுக்கு பின்பற்றி வர இஷ்டம் இருந்துச்சா? இஷ்டமே இல்லை. பாருங்க, நீ நம்ம நினைக்கிறோம், என்ன இயேசு பின்பற்றி போறதுல என்ன கஷ்டம், எல்லாரும் போக வேண்டியதானே,
இப்ப பாருங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் சொல்ல இல்லைன்னா வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வர மறுத்துடுறான். இப்படியாக இன்னொரு 61 பாக்கிறோம். நான் அவன் சொல்லுறான், அவனை ஆண்டவர் கூட்டவுடனே சொல்லுறான், வீட்டுல போய் நான் என்ன பண்ணுகிறேன், வழி அனுப்பிட்டு வந்துடுறேன் வீட்டுல உள்ளவங்ககிட்ட அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்ல, கலப்பையின் மேல கைய வச்சுட்டு நீ பின்னிட்டு பார்த்தா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரம் இல்ல, தைரியம் இல்ல என்று சொல்லி விடுகிறான். பை என்னைக்குனாலும் சொல்லலாம் இல்லையா, என்னைக்குதான் ஓடி போய் சொல்லிட்டு வரணுமா? ஊழியம் செய்யும் போதே ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது சொல்லிட்டு பை நான் ஊழியம் செய்யறேன் போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்படியாக அதான் அனுதீனம் தன்னை வெறுத்தாதான், அனுதீனம் என்ன பின்பற்றினாதான் நீ என்ன பின்பற்றி வரலாம் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. கஷ்டமா இருக்குதா கேட்க? கஷ்டமா இருக்குதா? இல்ல, இதுதான் எளிதான ஒரு பாதை. நீ உலகத்துல இருக்கிற பயங்கரமான சூழ்நிலையில இந்த பாதை தான் சேஃபஸ்ட் அண்ட் பிளஸட் பாத். என்னுடைய சாய்ஸ் அப்படிதான். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38 மத்தேயு 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி என்ன கான்டெக்ட்ல சொல்லுகிறா என்று சொல்லி நீங்க பார்க்கணும். அதுக்கு முந்தி ஒரு 4 வசனங்களை வாசிக்கணும். 3 இடத்துல இருக்குது. இது ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னை விட உன் மகளையாவது மனைவியையாவது நிலத்தையாவது வீட்டையாவது சொல்லப்பட்டிருக்கு, சகோதர அம்மா அப்பா யாரையாவது என்னை விட அதிகமா நேசித்தா நீ எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லிட்டு சொல்லுகிறாரு. சிலுவைய எடுத்துக்கொண்டு பின்னாலே வா என்று சொல்லி 38 சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதான் எனக்கு பாத்திரம் அல்ல, he is not worthy of me என்று சொல்லி சொல்லுகிறார். சிலுவையை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அநேக வேளையில அந்த எல்லா பாசத்தையும் விட்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. முதல்ல அன்பை, இந்த ஃபர்ஸ்ட் லவ் கர்த்தருக்கு கொடுக்கணும். சிம்பிளா நான் அதை சொல்லணும்னா நீங்க புரிந்து கொள்வீங்க. எந்திரிச்ச உடனே போய் மகன்கிட்ட போய் அன்பா கொஞ்சம் பேசிக்கிட்டு, வாப்பா படிக்கலாம், வாப்பா வாப்பா உனக்கு இட்லி சுட்டு வச்சுக்க, வாப்பா சாப்பிடு, எந்திரிச்சோன்னு அப்படி சொல்லுவீங்களா? இல்ல, கர்த்தர்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, கர்த்தர்ட்ட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் துதி சொல்லிட்டு, உங்க என்ன தேவையோ நீங்க சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட, அதுக்கப்புறம் நீங்க மத்த உங்ககிட்ட பேசவாங்க. உலகத்துல எந்திரிச்ச உடனே ஒரு நாள்ல எந்திரிச்ச உடனே முதல்ல ஏசப்பாட்ட பேசுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியா ஆண்டவர்ட்ட பேசுங்க, துதிங்க, பாடுங்க. உங்களுக்கு எப்படி தேடணுமோ கத்தரை தேடு, வேத்த வாசிங்க. அதன் பின்பு உலகத்தர தேடி போலாம். இந்த வசனத்தை நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்வீங்க. காலேஜ்ல படிக்கும்போது ஒரு சிநேகிதியான்ட்ட இப்படி ஆர்கியூ பண்ணா, உங்க பைபிளையும் பிடிக்காது, உங்க இயேசுவும் பிடிக்காது, அது ஏசப்பாவை அறியாத ஒரு ஜனம், அது ஏன் அப்படின்னு கேட்டா சொல்லுவோம், அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்கிறத விட இயேசுவை நேசிக்கணுமா? இல்ல நான் அப்பா அம்மாவை தான் நேசிப்பேன். இந்த பிரிவினைய, அது பிரிவினை என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அது முந்தின ஒரு 5 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை வழங்கணும்னா முன்னாலேயும் வாசிக்கணும், பின்னாலேயும் வாசிக்கணும். கான்டெக்ட் இல்லாம எடுக்கக்கூடாது. கான்டெக்ட் இல்லாம எடுத்தாதான் டெவில் கோட்டிங் த பைபிள், சாத்தான் வேதம் ஓதுறான்னு சொல்லுவாங்க. இங்க அப்பா நேசிக்காதன்னா போட்டிருக்கு, அம்மாவை நேசிக்காதன்னா போட்டிருக்கு. இல்ல, அப்பாவை கனம் பண்ண, அம்மாவை கனம் பண்ண, கீழ்படி, அதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் ஆளுகை செய்வார். என் சொத்தை நான் அதிகமா நேசிக்க கூடாது. உலக பொருளை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் அதிகம் நேசிக்க கூடாது. அது கொடுத்த கரத்தை தான் நேசிக்கணும் அதிகமா. ஒவ்வொரு நாளும் அது என்னுடைய ஜெபமா இருக்கு. ஆண்டவர் நீங்க கொடுத்த நன்மையில நான் நேசிக்காத படி,
உடைய கரத்தை நேசிக்க தாங்க ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ அன்னைக்கு காலேஜில் படிக்கும்போது எனக்கு இந்த வேத அறிவு இல்லை, இந்த தைரியம் இல்லை, இந்த பலம் இல்லை, அறிக்கை பண்றதுக்கு லேசா சொல்லி பார்ப்போம், அவ்வளவுதான். இல்ல பைபிள் சொல்ற நீ புரிந்து கொள்ளணும் முதல்ல நண்பர். இல்ல இல்ல உங்க ஜீசஸையும் பிடிக்காது, உங்க பைபிளையும் பிடிக்காது அப்படின்னு நான் அவளுக்கு இன்றைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது தடவியாயிலும் அவ இயேசு கண்டு கொள்ளட்டும் சொல்லி அவளுக்கு ஜெபிப்பது உண்டு. பாருங்க, அங்கே சொல்லி விட்டு சொல்ல அதுதான் சிலுவை. அது ஒரு சின்ன தியாகம், அது கர்த்தருடைய வழி. ஏன்னா அவருடைய வழியில போனாதான் மோட்சத்துக்கு போக முடியும், அவர் போன இடத்துக்கு. இல்ல நீங்க உங்க அப்பா அம்மா மேல நேசித்தா அப்பா அம்மா போன இடத்துக்கு ஹெல்லுக்கு தான் போய் சேருவீங்க. அப்பா அம்மாவை நேசிக்கிட்டே நரகத்துல போய் விழுவீங்க, அவ்வளவுதான். இதான் நீங்க தெரிந்து கொள்ளுவீங்க. நம்ம நிச்சயத்துக்காக வாழுறவங்க இல்லையா, இந்த உலக இன்பங்களுக்காக நம்ம வாழுகிறவர்கள் அல்லவே. பாருங்க, அடுத்த இடத்துல நான் இன்னும் இந்த செய்திக்கே முதற் பகுதிக்கு வரல. அடுத்த வசனம் ஒன்று பார்ப்போம். மத்தேயு 16:16-24. அங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 3 இடத்துல இப்படியா இருக்கிறது வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இது மாறவே இல்லை, இது இந்த சத்தியம் மாறவே இல்லை. பின்பற்றி வரணும்னா தான் சிலுவை எடுத்துக்கொண்டு வாசிங்க. என்னை பின்பற்றி வர கடவன் இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை கண்ட. பாருங்க, இது என்ன கான்டெக்ட்ல சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லி நான் எப்பவுமே சொல்வது உண்டு. முன்னால வாசிச்சு பாருங்க, பின்னால வாசிச்சு பாருங்க. ஏன் சொன்னாரு, எப்படி சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு, பேதர்கிட்ட சொல்றாரு, எல்லார்ட்டையுமே சேர்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்மகிட்டயும் அந்த வசனம் பேசுது. பேதருக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு, இவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொல்றான். சொல்லிட்டே இருக்கும்போதே அப்ப சரி பேதுரு தன்னை புரிஞ்சு கொண்டான் என்று சொல்லி பேதுருட்ட சொல்லுகிறார், நான் எக்ஸலன்ட் போறேன், புறஜாதி கையில நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அவமானப்படுத்துவாங்க, சிலுவையில் அடிப்பாங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோடனே பேதுருக்கு புரியல. அதான் தன் சிலுவை என்று சொல்லும்போது சித்தம், கர்த்தருடைய சித்தம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில இருக்கு. தியாகம், சிலுவையை தூக்கிக்கிட்டே போறதுன்னா ஒரு தியாகம் எல்லாம் இருக்கு. அப்போ பேர் சொல்ல, ஆண்டவரே இது உமக்கு நேரிடுவதில்லை. அப்புறமா நேரிடுவதில்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அடுத்த ஒண்ணு சொல்றாரு, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது நடக்க கூடாது, நடக்காது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கடிந்து கொள்கிறார், பேதுரு எனக்கு பின்னா போசாத, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தி. அப்போ நம்ம தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காதபடி உலகத்துக்காகவே சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் நான் அவரை பின்பற்றி போக பாத்திரன்னு இல்லை. அப்போ திரும்பவும் சொல்ற, சிலுவையை எடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு அனுதினம் நீ என்ன பின்பற்றி வான்னு சொல்லி அங்கேயே சொல்ல. தியாகத்தோட வாழுகிறோமா, கர்த்தருக்கென்று வாழுகிறோமா? இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதல்ல வாசிப்போம். இந்த நாட்கள்ல இருந்து நாட்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 5:16 எபேசியன்ஸ் வாசிங்க யாராவது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். நாட்கள் உலகத்துல பார்த்தா பொல்லாதவைகளாக இருக்கிறது. தேசத்துல நாட்கள் ஆசீர்வாதமா வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? இன்னுமேல பொல்லாதவைகளை இன்னும் மாறிக்கிட்டே போகுது. கூட 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 போராட்டங்கள், எங்க பாரு போராட்டம், எங்க பாரு யுத்தம், எங்க பாரு கொலை, எங்க பாரு பிரைபரி, எங்க பாரு டிஸ்ஆனஸ்டி, எங்க பாரு அக்கிரமம். நாட்கள் பொல்லாதவைகளான கர்த்தர் கிருபையா இறங்கி தேசத்துக்கு சமானத்தை கொடுக்கட்டும், ஜெபிப்போம். ஆனா இந்த நாட்களை 40 நாட்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபையா நமக்கு கொடுத்த இந்த 40 நாட்கள்
இதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய். சரி, இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் போறேன். என் சிலுவையை எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். நான் எப்படி போகணும், எப்படி நடக்கலாம்? இந்த பொல்லாத காலத்துல நான் எப்படி என்னால நடக்க முடியும்? ஜாக்கிரதையாய் அவர் பின்னால நடங்க என்று சொல்லி வசனம். ஜாக்கிரதையா நடக்கணுமா? ஏன்னா 1 பேதுரு 5:8 ஏன் ஜாக்கிரதையா நடக்கணும்? நாட்கள் ஏன் பொல்லாதவர்களாய் இருக்கிற? வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு. ஏன் ஜாக்கிரதையா நடக்கணும்? சொல்லி எடுத்துக்கொண்டு தானே நடக்கிறேன். இயேசு பின்னால் தானே போறேன். நான் ஏன் ஜாக்கிரதையா நடக்கணும்? எவனை விழ தட்டலான்னு, எவனை விழுங்கி போடலான்னு ஒரு சிங்கம் கூடயே வந்துகிட்டு இருக்கு. கெர்ச்சிக்கிற சிங்கம் கூடயே வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா என்ன பண்ணோம்? அது விழுங்கி போட்டுட்டு போயிரும். நம்ம பிசாசு நம்மளை கீழே விழ தட்டி விடணும். அதனால்தான் நான் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நான் ஜாக்கிரதையா நடக்கும்படியாக இன்றைக்கு என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் இயேசு போறார் முன்னார், அவர் பின்னால நான் என்ன வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் அனுதினமும் போறேன். ஜாக்கிரதையாக நான் போகும்படியாக கர்த்தர் இன்றைக்கு என்ன அழைக்கிறேன். பாருங்க, இதுக்கு ஒரு ஓமை, இயேசு சொன்ன ஒரு ஓமை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 25 10 கன்னிகைகளை குறித்து ஒரு அருமையான ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஓமையில பார்க்கிறோம், அன்சுகுமார் வரப்போறாரு, எல்லாம் காத்திருக்கிறாங்க. விசேஷமாக அங்கே ஒரு 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகைகள் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய், அந்த பரிசுத்தம் என்றதை எடுத்துக்கொள்ளுங்க. கன்னி என்று சொல்லும் போது கர்த்தருக்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழுகிறாங்க. உலகத்தினாலே கரைபடாதவர்களாய் வாழுகிறாங்க. நம்மை எடுத்துக்கொள்வோம், நம்ம கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழுகிறோம். 10 பேரும் கர்த்தருக்குத்தான் காத்திருந்தாங்க. 10 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கிறாங்க. அப்படியே காத்து கொண்டிருக்கும் போது தாமதம் ஆகிறது. அன்சுகுமார் வர, ராஜா வர தாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஏன் தாமதமாகுது? இன்னைக்கும் தாமதமாகுது கர்த்தருடைய வருகை. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே என்று ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்காக தான் தாமதம். வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ஒருபோதும் தாமதமாக இருக்கவில்லை. அப்ப நடுவு ராத்திரி ஆகுது. அப்ப திடீர்னு எக்கால சத்தம் கேக்குது. ஆண்டவர் வந்துட்டார், மனுஷகுமான் வந்துட்டார், மணவாளன் வந்துட்டார்னு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டவுடனே 10 பேர் எந்திரிச்சாங்க. பாருங்க, ரெண்டும் ஒன்னா இருக்கு. அதை கம்பேர் பண்ணிட்டே வர்றேன். கடைசியில ஒரே ஒரு சின்ன இம்மியில மயிரலையில தப்பி போனாங்க இல்லையா? சத்தம் கேட்டவுடனே 10 பேர் எந்திரிச்சாங்க. 10 பேர் எந்திரிச்சு விளக்க ஆயத்தப்படுத்தினாங்க. இப்போ விளக்கு ஆயத்தப்படுத்தும் போது அந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் இந்த இடத்துல தான் வருது. ஒரு 5 பேர் என்ன புத்தி உள்ள ஸ்திரீகள் கூட பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்களா. அந்த புத்தி இல்லாத அந்த 5 பேரு பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போகல. சரி பாத்துக்கலாம், தாமதமா இருக்குல்ல, பாத்துக்கலாம், சரி பாத்துக்கலாம், இந்த கூட்டத்துக்கு வரலன்னா அடுத்த கூட்டத்துக்கு போயிடலாம், பாத்துக்கலாம், இந்த கூட்டத்துக்கு வரலன்னா சீடியை வாங்கி கேட்டுக்கலாம். ஜபம் தானே இன்னைக்கு பண்றாங்க, இன்னைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு சில நேரம் துக்கமா இருக்கும். சிலர் கேட்டா வெறும் ஜபம் தான் இன்னைக்கு நடக்குது, போல. இதான் புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். நீங்க லூக்கா 21 கடைசி வசனம் வாசித்தா, மனுஷகுமாரன் முன்பா நிக்க நீங்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி லூக்கால நம்ம பாக்குறோம். லூக்கா 21:36 அவ்விதமா சொல்லப்பட்டு, அங்கே அந்த ஜபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா?
வெறும் செய்திக்காக வர்றவங்கள நான் சொல்லுவேன், வெறும் வயிற்றுக்காக வர்றவங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. ஜெபிக்கணும் விழித்திருந்துன்னு வாஞ்சியா இருக்கிறோமா பாருங்க. அந்த ஆயத்தம் இல்லை. மனுஷகுமாரன் முன்பா நிக்க பாத்திரவா நான் மாறனா, நான் உறுதி ஆகணும்னா அந்த லூக்கா 21:36 விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஜெபம்தான். அப்ப அந்த வாழ்க்கையில, அவர்கள் வாழ்க்கையில ஜெபம் குறைவா இருந்திருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை. அப்ப என்ன கேக்குறாங்க, போய் இரவல் கேக்குறாங்க. இரவல் கேட்டா அதான் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ இல்லையா, அவ சொல்ற, நான் எவ்வளவு புத்தியா பதில் சொல்றேன், நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொடுத்துட்டா என் விளக்கம் அணைஞ்சு போயிடும், உனக்கும் பத்தா எனக்கும் பத்தா, நீ என்ன பண்ணி சீக்கிரம் போய் கடை வீதிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. அதுதான் அந்த விஸ்டம். என்ன கொண்டு போனது ஒரு விஸ்டம். இப்ப நம்மகிட்ட யாரும் எது கேட்டா உடனே நமக்கு இருக்கோ இல்லையா தூக்கி கொடுக்கணும்னு தான் வரும். நமக்கு திங்கிற பொருள்னா பரவாயில்லைங்க, இது அழியாத பொருள், இது ஆயத்தம் என்ற பொருள், இது ஆவிக்குரிய பொருள், இது நான் எடுத்து கொடுக்க முடியாது. ஆயத்தம் வாங்கன்னு சொல்லலாம், எண்ணெயை ஊத்திக்கிடுங்கன்னு சொல்லலாம், எண்ணெய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். நான் எண்ணெயை உங்களுக்கு கொடுக்க முடியாது. எண்ணெயை கொடுக்கிற ஒருவர் தான். எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாரும் பாத்திரத்திலயும் எண்ணெயை ஊத்தி உங்களெல்லாம் ரெடியா வச்சு எழுப்பி விட்டுறேன். என்னால முடியாதுங்க. இந்த அறிவு உங்களுக்கு வேணும். கடைசியில மணவாளன் வந்து விட்டாரு. அந்த புத்தியுள்ள கனி ஆயத்தமா இருந்து எஜமான் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த புத்தி இல்ல ஸ்திரீங்க என்ன பண்ணாங்க, கடை வீதியில நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடை வீதியில தான் நிக்கிறாங்க போல, காணும் அநேகரை. நம்ம ஜாக்கிரதையாய் வாழும், ஜாக்கிரதையாய் நம்ம வாழ்கிற கடைசிக்காக. அந்த நேரத்துலதான் சத்துரு வந்து விழுங்கி போட்டுட்டு போயிடுவான். ஆயத்தமா இருக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஆயத்தம் ஜெபம் அது குறிக்கிறதா இருக்கிறது. சிலுவையை எடுத்துக்கிட்டு நான் போறேன்னு சொல்லும்போது உலகத்தை வெறுத்திருக்கேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் பிரியமாய் நடக்கிறேன். வெளியே இருக்கிற நேரம் இஷ்டப்படி பனி மாதிரி சுத்திட்டு அப்புறம் பைபிள் எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்த ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. அதுல இஷ்டம் போல 6 நாள் சுத்திட்டு ஒரே ஒரு நாள் பைபிள் எடுத்துட்டு ஆலயத்துல போய் உட்கார்ந்த பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க இல்லையா, அதோடைய முக்கியத்துவத்தை அறியாதவங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பல, அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற ஜாக்கிரதையாய் என்னை பின்பற்ற கடவுள். இவ்வளவு தூரம் எல்லாம் பைபிள் வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், ஊழியம் செஞ்சோம், காணிக்க கொடுத்தோம், ஊழியத்துக்கெல்லாம் போனோம். ஆண்டவர் பிரியப்படுத்த எல்லாம் செஞ்சுக்கணும். சிலர் கடை வீதியில் நிக்கிறேன்னு, கடை வீதிக்கேன்னு அது ஒரு குரூப் இருக்கு, கடை வீதியிலே நிக்கிற குரூப், அதை குறித்து நான் சொல்லல. ஒரு சின்ன காரியத்துல ஒரு கீழ்படியாம ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டாங்க, வேதத்தை ஒழுங்கா வாசிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு சரியா வர மாட்டாங்க. இன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம திறப்பின் வாயில இருந்து ஜெயிப்போம். நம்ம இன்றைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தட்டும், நம்ம நிச்சயமாக ஆயத்தப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஜாக்கிரதை என்று சொல்லும் போது நான் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கன்னு சொல்லிட்டேன். பாத்திரத்துல எண்ணெய் வச்சுக்கிடுங்க. எண்ணெய் பாத்திரம் காலியா கிடக்கா, எண்ணெய் பாத்திரம் காலியா கிடக்கா, சன்ஃபிளவர் ஆயில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நேத்தே என்ன பண்ணீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நல்ல புத்தி இருக்கு நம்ம. அதான் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன்.
இன்றைக்கு என் பாத்திரம் ஆவிக்குரிய பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், என் எண்ணெய் பாத்திரம், அதுல என்ன இருக்கு? காலியா போட்டு வச்சிருக்கீங்களா? ஜெபத்தினாலும் துதியினாலும் வேத வாசிப்பினாலும் அல்லையா கீழ்ப்படிதலினாலும் அது நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஜெபத்தின் நீதி எடுத்து யாருக்கா நான் கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம், ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்து பெற்றுக்கொண்ட நீதியை நான் உனக்கு கொடுக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ள ஒரு இடம் இருக்கிறது, கிறிஸ்துவின் பாதம். பாருங்க, நான் இப்படி சொல்லும் போது கொஞ்சம் இதா இருக்கலாம், நம்ம உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 2 பேரு 1ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரைக்கும். அதுல முதல் வசனத்தை நான் வாசிக்க, இப்படி இருக்கிற நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஜாக்கிரதை இந்த வார்டை நான் இங்க எம்பசிஸ் பண்ண முக்கியப்படுத்த நான் விரும்புறேன். நீங்கள் அதிக வெறும் சாதாரண ஜாக்கிரதையில அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்ன பண்ணுங்க, இங்கே ஒவ்வொரு சுவாபம் அங்க சொல்லப்பட்டு 8 சுவாபங்கள். நீ விசுவாசம் இருக்குன்னு சொல்லலாம், விசுவாசம் இருக்கு அதனாலதான் நான் ஆலயத்துக்கு வரேன், விசுவாசம் இருக்கு அதனாலதான் நான் கூட்டத்துக்கு வரேன் சொல்லலாம். ஆனா அந்த விசுவாசம் மட்டும் போதாது, அதை அழகுபடுத்த, அதை பூரணப்படுத்த இன்னும் அநேக சுவாபங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டி வழங்கணும். தைரியம் சொல்லும்போது இந்த உடனே மென்ஷன் பண்ற ஒன்னொன்னே விவரமா சொன்னா கால நேரம் சமயம் போதவே போதாது. உனக்கு விசுவாசம் இருக்கு, அங்கே இந்த சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவை உங்களுக்கு உதாரணமா நான் வைக்கிறேன். அவங்களுக்கு தைரியமும் இருந்தது. அந்த தைரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு இருக்கிறதா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே ஒரு 60 முழ ஒரு பொச்சில ராஜா வச்சிருக்கான், எல்லாரும் வணங்கணும். அது எப்படி சும்மா வணங்க கூட, வீணை, சோரமண்டலம், எக்காலம், நாகஸ்வரம் எல்லாம் முழங்கும் போது படார்னு உழங்கணும், அதை மகிமைப்படுத்துறதுக்கு. அவன் ஊதி ஊதி பாக்குறான், இந்த 3 வாலிபர் உடல, அத போய் எவனோ கோழி சொல்லி கொடுத்துட்டான். நீங்க கொண்டு வந்தீங்கல்ல எருசலேம்ல இருந்து அந்த யூத பசங்க, அவங்க வணங்கல ராஜா. இவ்வளவு ஊரே திரண்டு நிக்கி இவங்க 3 பேர் உழலன்னா ராஜா கண்ணுக்கு தெரியாம எங்கயா டயஸ்ல அங்க இருந்திருப்பான். எவனோ போய் சொல்லி கொடுத்தான் பாருங்க. அதுதான் இந்த எச்சிக்கிற சிங்கம். விழுங்கலான்னு எவன தள்ளலாம் அக்கினிக்குள்ளன்னு கீழே வாரி விடலான்னு அந்த சத்துருவானவன். அப்ப திரும்ப கூப்பிட்டு அனுப்பி, சரி உங்களுக்கா நான் இன்னொரு தருணம் கொடுக்குறேன், இன்னொரு ஆட்டை ஊதுங்கடா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பயந்து எனக்கு பயந்து விழுந்துருவானுங்க. சரி ஊதுது, வீணை, எக்காலம், சொரமண்டலம் எல்லாம் ஊதுது, பி 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 டிங் டிங் டிங். நான் விட மாட்டேனே, நான் என்ன பார்த்துருவேன், இந்த அக்னி சூளையை பார்த்து சும்மா அப்படி குறிஞ்சி எந்திரிச்சலாம். போய் என்ன ஆயிப்போது, ஆண்டவர் உள்ளத்துல இருக்காரு, உள்ளத்துலதான் கோயில், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு பாசாங்கு பண்ணி, அப்படி ஆண்டவரே உமக்கு தெரியும், என் உள்ளத்துல நீதான் இருக்குது. ஆனா சும்மா அந்த அக்கினியை பார்த்து பயமா இருக்குங்கன்னா அப்படி முட்டங்கால் போட்டு எந்திரிச்சிடுறேன் பண்ணி தச்சிருப்பேன். ஆனா அந்த விசுவாசம் இருந்தது, ஆனா அந்த தைரியம் எனக்குள்ள இல்ல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தைரியம் வேண்டும் என்று சொல்லி அணரும். இதுதான் அந்த எண்ணங்க பாத்திரங்க. விசுவாசத்தோட தைரியத்தை நீங்க குட்டி வளர்க்குங்கள், குட்டி வளங்க. இந்த எக்ஸ்ட்ரா மைல் என்று சொல்லுங்க. வஸ்திரத்துக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்ட பரவாயில்ல, நீ அங்கேயும் கொடுத்துரு. 1 மைல் நடக்க சொன்ன, 2 மைல் நட, இந்த எக்ஸ்ட்ரா மைல். நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, உங்க சுபாவத்துல காட்ட வேண்டிய ஒரு குணாதிசயமாக அது இருக்கு. சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டோர் பின்னால வரணும்.
நான் ஜாக்கிரதையாக இங்க இந்த 8 சுவாபங்கள் சொல்லும் கூட்டி வழங்குங்கள். இது இருந்தா போதும், அதோட நீங்க கூட்டி வழங்கணும். கம்ப்யூட்டர் படிச்சவங்க ஒரு டிகிரியோட விடுவாங்களே, இல்ல அது படிக்கணுங்க, இது படிக்கணுங்க, C++ படிக்கணும், இது படிக்கணும், அது படிக்கணும், மீடியா படிக்கணும், அனிமேஷன் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். கூட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா தங்க ஞானத்தை. அது போல சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்பற்ற கடவன். தியானத்தோடு பின்னால நம்ம போவோம். ஜாக்கிரதையாய் நான் போறோம். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது நடக்கும்போது என்ன ஆகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபத்து கிட்டி இருக்கிறபடினாலே, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினாலே இந்த காலங்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த சுவாபங்கள், திவ்ய சுவாபம் என்று சொல்லி அந்த முதல் பகுதியில போடப்பட்டிருக்கு. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம். யோசேப்பு இந்த இச்சை அடக்கம், விசுவாசம் இருந்தது உண்மைதான், ஆனா அதோட இச்சை அடக்கமும் இருந்துச்சு. அவன் வரங்களை பெற்றவன், ஆனாலும் இச்சை அடக்கமும் கூட இருந்தது. பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம். சகோதர சிநேகம்னு ஒண்ணு தனி ஒரு காலம், அன்புன்னு இன்னொரு தனி காலம். இப்படி அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க கனி உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி தெளிவாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அன்னதினம் வரேன் ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாய் நடப்பேன். இன்றைக்கு கத்தட்ட ஒப்புக்கணும். கேட்கும்போதே, செய்தியை கேட்கும்போதே ஒப்புக்கணும். இரண்டாவதாக நான் எப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாலே எப்படி பின்பற்ற வேணும் என்று சொல்லி இன்னொரு காரியம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பின்பா நான் போகும்போது அழுதுகிட்டேன், முறுமுறுத்துக்கிட்டேன். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க பாருங்க, என்ன ஊரு இது, நல்லாவே இல்லை, தண்ணியும் இல்லை, அப்பமும் இல்ல, இறைச்சி இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படி முறுமுறுத்துக்கிட்டே போனாங்க இல்லையா? அப்படி போகுமா? உற்சாகமாக சந்தோஷமாக தூய்த்து கொண்டு அவர் பாடிக்கொண்டே போகணும். சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி போறோம்? அழுறவா இவன் சொல்லுவான், அந்த கிதியோன் சொல்லுவான், ஒன்று இல்ல நியாயாதிபதி புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் மென்ஷன் பண்ண. யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, பயந்தாங்களி எல்லாம் ஓடி போயிரு. பயந்தாங்களி எல்லாம் ஓடி போச்சு, யுத்தத்துக்கு வர வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கியா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா, தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கியா, ஓடி போயிரு, வேண்டாம், நீ டிஸ்குவாலிஃபைடு. பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் பார்த்தா 3ஆம் வசனம் 16ஆம் வசனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்வீங்க. கர்த்தரை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, அவர் பின்னால் நடந்து வரும்போது சந்தோஷத்தோடு அவரை பின்பற்றணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க 16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் ஆர்கியூமெண்ட், சண்டை போட்டு 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 ஆர்கியூ பண்ணி பண்ணி விவாதம் பண்ணி 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 ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னா போச்சு. ஆர்கியூ பண்ண வந்துருவாங்களாப்பா, விவாதம் பண்ண வந்துருவாங்களா? ஒரு குடும்பத்தை நாங்க 2 வருஷமா கவுன்சில் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அவங்க இன்னும் விவாதம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அந்த பெண் வந்து சொன்னேன், நான் கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறேனே, முதல்ல சொன்னா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனேன்னு 1 வருஷம் சொல்லிட்டே இருந்தேன். கீழ்ப்படியணுமா ஞானஸ்நானம், உடனே தகார்னு முங்கி எந்திரிங்க. இந்த ஜெப வீட்டுல நடந்த ஒரு சம்பவம், ஒரு குடும்பம் பாளையங்கோட்டையில இருந்து வந்திருந்தாங்க. ஜெப வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போலாம், அவங்களுக்கு ஒரு சிக்கல், ப்ராப்பர்ட்டி சிக்கல். அது அவங்க அண்ணன், அவங்களுக்கு இவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு வந்துட்டதுனால உனக்கு ப்ராப்பர்ட்டி, உனக்கு என்னத்துக்கு பாளையங்கோட்டையில போ அப்படின்னு. இல்ல இது வேணும் எங்களுக்கு, எப்படியும் அது பூரிய சொத்து வேணும்னு இதுகள் ரொம்ப வருஷமா தர்க்கம் பண்ணிட்டே இருந்தாங்க.
கடைசியில் அந்த கடைசி ஆர்கியூமெண்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்களும் அங்கே ஜபட்டு கத்தர் போயிருந்தோம். அப்போ நீங்கள் வாங்க இங்கே ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு இன்னொரு ஜப வீட்டில் உள்ள இன்னொரு சகோதரி ஞானஸ்நானம் எடுக்கிறா, பேப்டிசம் வாட்டர் பேப்டிசம். அது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்த குடும்பம் தான். அவங்களே சொல்லு, அவங்க அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் வந்துருந்தாங்க. அதை ஓட்டி கொண்டு வந்த ஒரு மனுஷன், ஆண்டவர் அறியாத மனுஷன், உள்ளத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா. ஆனா தீவிரமான புறஜாதி மனுஷன். அவன் வீட்டுல தெரிஞ்சா அவனை வெட்டி கொன்றுவாங்க. அது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவன் வந்தான், ஐயோ நான் 17 வருஷமா நான் கத்தரை ஏற்றுக்கொண்டேன், ஆனா அந்த ஞானஸ்நானம் எடுத்தா என்ன துரத்திடுவாங்கன்னு நினைச்சேன். அதனால ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு வந்தான். அந்த சகோதரிக்கு கொடுத்து வெளியே வரும்போது அப்படியே டவார்னு தானும் தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். கரங்களை தட்டி கத்தர் மயன்பட்டீங்களா வெளியா? இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு இனிமே கிடைக்காது என்று சொல்லி. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுது, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் தான் கான்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன், நான் தான் கோயிலுக்கு போறேன், போயிட்ட போ. இவ்வளவு அறிக்கை பண்ண பிறகு அதை போய் இந்த ஞானஸ்நானம் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னு என்ன ஆண்டவர் மறுவளிச்ச மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்லுறாரு, கத்தருக்குன்னு எல்லாத்தையும் மனப்பூர்வமா செய். கத்தர் சொன்னாரா? வேதம் சொல்லுதா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரா? முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. கத்தருக்கு மனப்பூர்வமா செய்யுங்க, சந்தோஷத்தோட செய், தர்க்கம் பண்ணாம செய். அதுல 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, வாதினாலாவது வீண் பெருமை, சில காரியங்களை வீண் பெருமை செய்வாங்களா, அது செய்யாதீங்க. இயேசுவை பாருங்க, கிறிஸ்து இயேசு இந்த சிலுவைக்கு எப்படி இறங்கி வந்தார். காலம் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை நீங்க ஆதாயப்படுத்திக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இப்படி தருணம் கிடைக்குமா கிடைக்காதா? அடுத்த வாரம் இங்க வந்து உட்கார்ந்து நம்ம வசனத்தை தியானிப்போமா? எதுவுமே நிச்சயம் இல்லை அந்த உலகத்துல. நீ படுத்து தூங்குற காலையில் எந்திருப்போமா? நிச்சயமே இல்ல. காலம் பொல்லாத வேலை இருக்கிறபடினாலே நாட்களை ஆதாயப்படுத்திக்கணும். மீன் பிடிக்க ஒருத்தன் போனா நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு என்ன பண்ணாங்க, சுட்டுட்டாங்க. அப்புறம் பாடிய போட்டு கொண்டாங்க. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. சிலுவை எடுத்துக்கொண்டு நான் போகும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே அப்பழுக்கற்று நான் கீழ்ப்படிந்து எந்த தர்க்கமும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் வந்திருக்கிறீங்க. முதல்ல ஜாக்கிரதையா நடக்கணும்னு சொன்னேன். ஆயத்தமா வாங்க. உங்க பாத்திரம் காலியா கிடக்கா? அரிசி பாத்திரம் எண்ணெய் பாத்திரம் காலியா இருந்தா புருஷனை நச்சரிச்சு ஒன்னும் செலவு கொடுக்க மாட்டேங்க. குடு, போ காசு குடு, எனக்கு எண்ணெய் வாங்கணும், அரிசி வாங்கணும், சண்டை போட்டு வாங்குறோம் இல்லையா? கத்தட்ட இந்த ஆவிக்குரிய நிறைவை நம்ம பெற்றுக்கணும். உங்க பாத்திரம் காலியா இருக்கா? சரி, 3ஆவதாக ஒரு குறிப்பு நடக்கு. முதல்ல ஜாகிரதையா நடக்குன்னு சொன்னேன், சந்தோஷமா நடக்குன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல அநேக காரியங்கள் இருக்கிறது. விவரமா என்னால சொல்ல முடியல. நான் பேசணும்னு பேசிக்கிட்டே இருப்பேன் போல. ட்ரெயின் போயிரும் எனக்கு. சிலுவை எடுத்துக்கொண்டு நான் அனுதினம் போகும்போது சிலுவையை தூக்கிட்டு போறது பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு அதையே நினைக்க ஜெபத்தோட நடந்து ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கா வாழ்றீங்க, ஜெபத்தோட நடந்து போங்க. ஜெபம் உங்களை காப்பாத்தும், உங்களை பாதுகாக்கும். பேதுரு தண்ணீர் மேல நடந்து போகிறாரு. இப்ப ஏன் அநேக வேளையில நம்ம விழுந்து போறோம்னு சொல்லும்போது சூழ்நிலையை பார்க்கும்போது விழுந்து போறோம். இது இங்க எப்படி இருக்கு, இது இங்க எப்படி இருக்கு, வீட்டுல எப்படி இருக்கு, புருஷன் எப்படி இருக்கிறாரு, பிள்ளைங்க எப்படி இருக்குது, இன்னும் வேலை கிடைக்கல, சம்பாத்தியம் இல்லையே, கடன் இருக்கே, சண்டை போடுறாங்களே என் கூட வந்து என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு நம்ம ஜோம் பண்ண மறந்துடுவோம். இது ஆண்டவர் கொடுத்த சிலுவன்ட்டு. அப்படியே பேர் தண்ணியில் நடந்து போகும்போது அவன் என்ன சூழ்நிலையை பார்த்தான், காற்று பலமா இருக்கிறதை கண்டு என்று சொல்லி போடப்படும். அவன் அமிழ்ந்து போக தொடங்கினான். அமிழ்ந்து போறதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது ஓ காரியம்தான்.
நீ யாரையும் குறை சொல்லாத. நீ அமிழ்ந்து போன, நீ சூழ்நிலையை பார்த்த விசுவாசம் குறைஞ்சு அமிழ்ந்து போன. அந்த நேரத்தில் கரெக்டா ஒரு காரியத்தை செய்தான். ஆண்டவரே ரட்சணை. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். ஒரு சின்ன ஜபம் பண்ணா. கர்த்தர் உடனே என் ஜபத்துக்கு வேலை கேட்ட தூக்கி மறுபடியுமா நடக்க வச்ச. அதனால்தான் அந்த நாள்ல இப்ப இங்க சர்ச் முடிஞ்ச உடனே நம்ம சர்ச்சில் இல்லைன்னா காஃபி ஃபெலோஷிப், காபி குடிக்கணும் அங்க கோயில் வாசல் இருந்தா. அதுதான் நம்ம அஜெண்டாவா இருக்கு. அந்த நாட்களிலே கோயில் போகும்போதும் வரும்போதும் என்ன பண்ணுவாங்க, சங்கீதம் பாடிக்கிட்டே போ. அதான் அந்த ஆரோகண சங்கீதங்கள், ஆரோகண சங்கீதங்கள். அந்த சங்கீதத்தை பாடிக்கிட்டே போவாங்க. எல்லாம் குரூப்பா சேர்ந்து பாடுவாங்க, தனித்தனியாவும் பாடுவாங்க. சங்கீதம் ஆண்டோடைய வசனத்தை பாடிக்கிட்டே போ. ஆரோகண சங்கீதம். பேச்சு இடம் இல்லையாங்க. அதே உடம்பெல்லாம் குளிர்ந்து அப்படியே அதுவே காப்பி குடிச்சவள் தெம்பா வந்துடும். காப்பி குடிச்சா கொஞ்ச நேரம் தான் தெம்பு இல்ல. இந்த சங்கீதங்களை பாடி போகும்போது உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். போகும்போது திருப்தியா போவீங்க, வீணா பேச்சுக்கும். அதான் அந்த ஆரோகண சங்கீதங்கள்னு. மலையில ஏறும்போது அது கத்தட்ட போறாங்க. ஆரோகணம்னா ஏறி போறாங்க, கத்தட்ட சேர்றாங்க. அப்படி பாடிக்கிட்டே இன்னும் பேசுறேன். பேச்சு 41ஆம் சங்கீதத்துல நான் கூட்டத்துல நான் பாடலோடு மகிழ்ச்சியோடு நான் ஆலயத்துக்கு கடந்து போவேன்னு அதான் சொல்றாரு. தாவீது எப்படி நடந்தாருன்னு சொல்லி ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புறேன். சும்மா வாசிப்பேன். 98 சங்கீதம் 94 வசனம். நல்ல கவனிக்கணும். நடக்கும்போது என்ன பண்ணுங்க, கால் சறுக்கும்ல, சில வேலை சறுக்குமா சறுக்காதா? சறுக்கும்ல. கால் சறுக்குற என்று நான் சொல்லும் போது கிருபை என்னை தாங்க. கால் இந்த நடக்கிற வழியில சில நேரம் சறுக்கிடுவோம். நம்ம சிலுவையை தூக்கித்தான் போறேன், அனுதினம் போறேன், அப்படி சித்தத்தின்படி போறேன், என்னை வெறுத்து போறேன். ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல கால் சறுக்கிறது. அப்போ அவன் சொல்லு, ஆண்டவர் விட மாட்டாரு, அப்படி கிருபை தாங்கி கொள்ளுமா சங்கீதக்காரன். இன்னொரு சங்கீதக்காரன் அது இதே இதோட சேர்த்து சொல்லணும். 17:5 வாசிப்போம். சங்கீதம் 17:5 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் என் காலடிகள் வழுவாதபடிக்கு ஸ்திரப்படுத்தும். ஒரு ஆட்ட வலிக்கிச்சியா, சரி இவர் தூக்கி விட்டுருவாரு, பாவம் பெருக நேரத்துல கிருபை பெருகுன்ட்டு கிருபையில அப்படியே நடந்துடலாம். இல்ல இல்ல இல்ல, இவன் ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த ஜெபத்துல நடந்து போனோம். அவன் சொல்லுகிறான், காலடி வழுவாத படிக்கு. இவன் சின்ன ஜெபம் வலிக்கிட்டு வராட்ட ஆண்டவர் கிருபையில தூக்கிட்டாரு. 2வது நேரம் அவன் என்ன பண்றான், என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழியில் அதையும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான தன்மை உடையது. அர்த்தம், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகளை உலகத்தின் வழியில ஸ்திரப்படுத்தும் கேட்கல. அவன் பணத்தின் வழியில ஸ்திரப்படுத்தும் சொல்லு. பணத்தை கொடுத்து என் வழியை சொல்லு. ஒரு ஆட்ட வலிக்கிட்டியா, நான் அந்த கேட்கிறேன். அவன் கிருபை தாங்கிட்டு இனிமேல் நான் வழுக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். இப்படிதான் நம்ம ஜபத்தோட நடந்து. சின்ன ஜபம் மாதிரி இல்ல உங்களுக்கு பார்த்தா. எனக்கு இதெல்லாம் ஜபம் மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி சின்ன ஜபங்களை நீங்க செய்து கொண்டே என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படும். அப்புறம் பாருங்க, இன்னும் ஒன்னு சங்கீதம் சொல்லலாம். 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 36. கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி. இந்த 3ஐயும் அப்படியே காரிலேட் பண்ணி பாருங்க. ஒன்னோட ஒண்ணு ஒரு சங்கிலி போல இல்ல உங்களுக்கு. நடைகளும் வழியில் சிறப்படுத்தும் கால் வழுக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்புறமா அதுக்கு ஒரு துதியும் சொல்றான், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறது பாட்டு. வலிக்கிடுச்சியா, இனிமேல நான் வலிக்க கூடாதுன்னு கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணா, அப்படி அதெல்லாம் பாதையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி 32ஆம் அதே இதுல பார்த்தா, என்ன பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே என்று சொல்லி அதிலேயே சொல்லுகிறேன்.
என் வழியை என்ன பண்ணாரா, செவப்படுத்தினாரா. வழுக்கிறதுக்கு என்ன அங்க வலிக்கு காரணம் இருக்கு, அந்த வலிக்கு காரணத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டாரு. நான் நடக்கிற வழியை செவ்வைப்படுத்து. அப்புறமா கால் என்ன படுத்த பலப்படுத்துகிறாரு, உயர்ந்த ஸ்தலத்துல நிறுத்துறாரு. 33 என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ காலம் பொல்லாதவைகள். நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பின்னால போறேன். அனுதினம் போகணுங்க. வேலைக்கு போறவங்க அனுதினம் போலன்னா விடுவாங்களா? அடுத்த நாள் விடுவாங்களா? ஒரு நாள் மட்டம் போட்டா விடுவாங்களா? மாட்டாங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையாக அனுதினம் போறோம், ஜாக்கிரதையா நடக்கணும். ஸ்தோத்திரத்தோட சந்தோஷத்தோட நடக்கணும், ஜெபத்தோட நடக்கணும். அப்பதான் நான் போய் சேர முடியும். கடைசியா 4வதா ஒரு காரியம் நான் சொல்ல, நாட்கள் பொல்லாதவர்கள். அதனால என்ன பண்ணும், நம்பிக்கையோட நடக்கணும். என்ன இந்த ஆண்டவர் என்ன இப்படி நடக்க வச்சுட்டாரு, இந்த பஸ்ஸே கிடைக்கல என்ன நடக்க வச்சுட்டாரு, ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல என்ன நடக்க வச்சுட்டாரு, இந்த வெயிலுக்குள்ள நடக்க வச்சுட்டாரு. நம்பிக்கையோட நடக்க நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோட, நம்பிக்கைன்னு சொல்லும் போது அதோட நம்ம பார்த்தோம், வெறும் ஒரு சுவாபம் போதாது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த திவ்ய சுவாபங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருக்கிறோம். நம்பிக்கையோட நடக்கணும்னு சொல்லும்போது விசுவாசம் சேர்ந்துக்கணும், பொறுமை சேர்ந்துக்கணும். அதை மட்டும் அதோட நிறுத்திக்கிடுறேன், அதுக்கு மேல டைம் இல்லை, எடுங்க. ஆபிரகாம் பாரும்போது நம்பிக்கையோட விசுவாசத்தான். அப்பதான் அற்புதம் நடந்துச்சு. முதல்ல விசுவாசத்தான் 15ஆம் அதிகாரத்துல, இங்க ரோமர் 4:18 நம்பிக்கையோட விசுவாசத்தான். அப்போ அது பலப்படுத்த வேண்டிய விசுவாசம் நம்பிக்கையோட பலப்பட வேண்டியதா இருக்கிற விசுவாசம் அன்னைக்கு இருக்கு. மார்த்தாள் மரியா அப்படிதாங்க, நீங்க இருந்தா சகோதரன் மரித்திருக்க மாட்டானாண்டவரே. அவன் விசுவாசம் என்ன, கடைசி நாள் ஒரு நாள் உயிர் தெழுதல் நடக்கும். அன்னைக்கு இயேசு என் சகோதரனை உயிரோட எழுப்புவார்னு. அதான் அவளுடைய நம்பிக்கை, விசுவாசம். இப்ப எழுப்புவார்ன்ற விசுவாசம். அப்போ அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா அவன் சொல்ல, கல்ல புரட்டி போடு. அந்த கல்ல புரட்டி போடுறதுக்கு 4 நாள் செத்த சடலம் உள்ள இருக்கு. அந்த கல்லை புரட்டி போடுறதுக்கு நம்பிக்கை விசுவாசமும் சேர்ந்து இணைஞ்சாதான் தேவனுடைய மகிமையை நம்ம காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு பொறுமையும் கூட வேண்டியதாய் இருக்கிறது. யோபு அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்த, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொகுசா இருக்கும்போதுதான் சொன்னான். புழுதியில வீட்டுக்குள்ள கூட அவனை யாரும் உட்கார விடல. நாத்தம் மேலெல்லாம் நாத்தம், சொரியலு புடுங்கலு. அவன் சொல்றான், ஒரு வாய் தண்ணி கேட்டா கூட என் வேலைக்காரங்க வந்து கொடுக்க மாட்டேங்க. அவன் முதல்ல அவனை பார்க்கும்போது தனக்கு சொல்லும்போது, நான் ராணுவத்துக்குள்ளே ராஜாவை போல இருந்தேன். மகிமையா வாழ்ந்தவன். ராணுவத்துக்கு எது அழகு, ராஜா ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்படிதான் அவன் வாழ்ந்தான். அழகாய் வாழ்ந்தான், சிறப்பாய் வாழ்ந்தான், சீராய் வாழ்ந்தான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, யாரும் அவனை மதிக்கிறது இல்லை, மனைவியே மதிக்கிறது இல்லை. மனைவிமார்களே, உங்க கணவன்களை மதிக்கிறீர்களா? மதிக்கணும். அற்பமா நினைக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு அழகு உங்க வாழ்க்கைக்கு. குறைகள் இருக்கும், ஜெபத்துல அதெல்லாம் மூடி போட்டுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு போ இயேசுவின் பின்னால் நம்பிக்கையோட போ. மாத்துவார் ஒரு நாள். அவன் சொல்லுறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவன் வாழ்க்கையில அப்புறமா மாறுதலை பார்க்கணும். இழந்து போன எல்லாம் திருப்பி கொண்டான். அவன் பொறுமையா இருந்தான் இங்க சொல்லல. ஆனா வேதம் ஆவியானவரை யாக்கோபு நிருபத்துல 5:11 சொல்லி இருக்க, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறோமா?
வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கல, பொறுமையா இருக்கிறோமா? பொறுமையா நடந்து போ, விசுவாசத்தோட நடந்து போ, நம்பிக்கையோட நடந்து போ, சிலுவையை எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட நடந்து போ. நிச்சயமா முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போல. என் மீட்பர் உயிரோட இருக்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தேகம் இது வந்து மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. கர்த்தர் புரிய பலன உங்களுக்கு. இழப்பின் மத்தியிலே, சோர்வுகளின் மத்தியில், சந்தேகங்கள், பயங்கள், கலக்கத்தின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே நம்பிக்கையோட அவரை பின்பற்றி அவன் சிலுவையை எடுத்துக்கிட்டு போ. போராட்டம் சிலுவையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஓடிக்கிறாரு. அந்த சிலுவை இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன் சிலுவை? எனக்கு ஆண்டவர் கொடுத்த கர்த்தருடைய சித்தம். உங்களை கஷ்டப்படுத்துறவரே அல்ல. திராணி மிஞ்சி சோதிக்க மாட்டேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். இன்னும் ஆபிரகாமை குறித்து ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்ல விரும்புறேன். பாருங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கணும், வீட்டுல போய் வச்சு 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 9 நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. 13ஆம் வசனம் வரைக்கும், அதுக்கு மேலேயும் வாசிச்சு பாருங்க. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன, நீ பரதேசியா இருக்கிற அந்த இடத்த உனக்கு நான் சுதந்திரமா கொடுப்பேன், நீ கண்ணு எங்கெல்லாம் பாக்குதோ பாரு அப்படின்னாரு. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டான். கானானை ஃபுல்லா பார்த்தாச்சு. ஆனா அவனுக்கு கிடைச்சிச்சா வாழ்நாள்ல அத சுதந்திரிக்க முடிஞ்சா? ஆபிரகாமால ஈசாக்கு சுதந்திரிக்க முடிஞ்சா? யாக்கோபு சுதந்திரிக்க முடிஞ்சா கானானை? இல்ல. யோசேப்பு வந்து அப்புறம் ஜனங்களை விடுதலை பண்ணி அப்புறமா 400 வருஷம் அதுக்கப்புறமா தான் போய் சேர்ந்தாங்க அங்க கானான். அங்கே அந்த 13ஆம் வசனம் வாசிங்க. 13, 11. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் இப்பொழுது கானான் என்று நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அடையாம கிடைக்கல உங்களுக்கு ஆபிரகாமுக்கு. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி என்ன பண்ணாங்களா? அணைத்து கொண்டு. உங்களால அப்படி இது வாழ முடியுமா? நம்பி அணைத்து கொள்ள முடியுமா? வாக்கு தத்தத்தை தர்றேன்னு சொல்லியிருக்க, தருவாரு. நம்பி அணைத்து கொள்ள முடியுமா உங்களால? என் குடும்பத்தை ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அத நீங்க நம்பி அணைத்து கொள்ள முடியுமா? அந்த வாக்கு தத்தத்தை வாசிங்க. பூமியின் மேல் அந்நியரும் பரதேசியர்களும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோட அவங்க கதை அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன மேன்மை, சந்ததி வந்து அதை அப்படியாக ஆளுகை செய் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்துட்டாரு. ஏற்ற வேளையில கொடுப்பாரு இல்லையா? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முழு வல்லமையுடையவராகவே இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படியான நம்பிக்கையும் பொறுமையும் விசுவாசத்தையும் நமக்கு தருவாரா? சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்க வேண்டும். நாட்கள் பொல்லாத விழால் நம்படினால் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். வாக்குத்தத்தம் இன்னைக்கு நடக்கலனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு வாழும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்படியா ஜபத்துக்குள்ள கடந்து போகலாம். இந்த முதல் வசனத்தை மட்டும் நான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். செய்வீங்களா? அத கரங்களை தட்டிக்காத